or modifiers. So C++ language la முக்கியமா தெரிஞ்சுக்கணும். So C++ ன்றது object oriented, அதாவது class and object இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். So class குள்ள தான் நம்ம வேரியபிளும் ஃபங்க்ஷனும் கிரியேட் பண்ண போறோம். அப்படி கிரியேட் பண்ணக்கூடிய அந்த கிளாஸ் குள்ள இருக்கக்கூடிய அந்த வேரியபிள் ஃபங்க்ஷனை வேற ஒரு கிளாஸ் வந்து அக்சஸ் பண்றதுக்கு நம்ம பெர்மிஷன் வந்து கொடுக்குறோம். அதை கிரியேட் பண்றதுக்கு தான் இங்க access specifier அப்படின்ற கீவேர்ட்ஸ் வந்து ஒரு 3 கீவேர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிக், பிரைவேட் அண்ட் ப்ரொடக்டட். ஸோ இந்த 3 கீவேர்ட் பற்றியும் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட இப்போ நான் உங்களுக்கு ஒன்றுனா சொல்ல போறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் access specifier பப்ளிக். பப்ளிக்னா எல்லாருக்கும் வந்து பொது, காமன், ஸோ அவைலபிள் டு ஆல். அப்போ ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 3 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு கிளாஸ்ல வந்து வேரியபிள் மெம்பர் ஃபங்க்ஷனையும் பப்ளிக்ன்ற கீவேர்டை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, கீழே கிரியேட் பண்றீங்க. ஸோ அந்த கிளாஸ் என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் எதுக்குள்ள அந்த வேரியபிள் ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த கிளாஸ் அதை பயன்படுத்தலாம். ஸோ இப்போ மற்ற 2 கிளாஸ் இருக்கு இல்லையா, அவங்க 2 பேரும் அந்த டேட்டா அண்ட் வேரியபிளையும் மெம்பர் ஃபங்க்ஷனையும் வந்து அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டைரக்டா அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க பப்ளிக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் பூத். ஸோ டெலிஃபோன் வந்து அங்க போய் நம்ம காயின் போட்டு யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து அவைலபிள் டு ஆல். செகண்ட் access specifier பிரைவேட். பிரைவேட்னா தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தக்கூடியது, பொதுவாக அதை கொண்டு போக முடியாது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ எம்ப்ளாயில வந்து நம்பர் இருக்கு, அவங்களுடைய நேம் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க எத்தனை நாள் வந்திருக்காங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேலரி. இதில் என்ன பண்ணுறீங்க, நேமு, நம்பரு இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பப்ளிக், யாருனாலும் பார்த்துக்கலாம். பட் சேலரி டீட்டெயில்ஸ் மட்டும் என்ன பண்ண முடியாது, யாருமே பார்க்க முடியாது. அப்படி நீங்கள் வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேலரியை வந்து ப்ரைவேட் அப்படின்ற கீவேர்டை போட்டிங்கன்னா அதை வந்து வேற ஒரு கிளாஸ், வேற யாரும் என்ன பண்ண முடியாது, வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுதான் இந்த ப்ரைவேட்னுடைய யூஸ். டிஃபால்ட்டாகவே நீங்கள் எந்த ஒரு கீவேர்டுமே யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த வேரியபிளும் மெம்பர் ஃபங்க்ஷனும் பிரைவேட் மோடில் தான் இருக்கும். ஓகே, இதனால இதை பெஸ்ட் ஆக்சஸ் மாடிஃபையர் C++ லாங்குவேஜ்லன்னு சொல்கிறாங்க. அப்போ டைரெக்டாக வந்து வேற யாரும் அக்சஸ் பண்ண முடியலன்னா எப்படி அதை அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு வழி இருக்கு. என்னன்னா உங்கள் கிளாஸோட அனதர் கிளாஸை ஃப்ரெண்டை ஆட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்டை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அனதர் கிளாஸ் வந்து உங்கள் கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய வேரியபிளையும் ஃபங்க்ஷனையும் தாராளமாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கு, ஃபோனில் லாக் போட்டு வச்சிருக்காரு. ஓகே, அப்போ இந்த லாக் வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவர் அந்த ஃபோனை அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணிக்கலாம், அவர் அந்த லாக்கை சொல்லிட்டார் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்களும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய எப்படி அந்த ஃபங்க்ஷன் வந்து வேரியபிள் அக்சஸ் பண்ணிக்குதோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கவங்க அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி விருப்பப்பட்டா உங்க நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டோட என்ன பண்ணிக்கலாம், அதை ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரெண்டுன்ற ஃபங்க்ஷன் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி இன்னொரு கிளாஸ் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய வேரியபிள் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றதுக்கு சமம். தேர்ட் access specifier ப்ரொடக்டட். ஸோ ப்ரொடக்டட் அப்படின்னும் போது ப்ரைவேட் access specifier மாதிரியே தான் ப்ரொடக்டட். நீங்கள் கிளாஸ்க்குள்ள வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷனை ப்ரொடக்டட் மோடில் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அனதர் கிளாஸ் டைரெக்டாக அதை அக்சஸ் பண்ண முடியாது. எப்போ அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று அனதர் கிளாஸை நீங்கள் ஃப்ரெண்டை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்சஸ் பண்ண முடியும். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற கான்செப்டில் வரும்பொழுதும் ப்ரொடக்டட் மோடில் இருக்கக்கூடிய வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷனை தாராளமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ அப்பா யூஸ் பண்ணக்கூடிய அந்த சொத்துக்களை எப்படி பிள்ளைங்க யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி தான் இந்த ப்ரொடக்டட் மோட்ல இருக்கக்கூடிய அந்த சொத்து வந்து தாராளமா அவங்க அப்பா வந்து அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க அதை வந்து பயன்படுத்த முடியும். ஸோ அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ல இது யூஸ் ஆகுது.